நம்ம பார்க்க போகிறது ஹீட்டர் ப்ளக்னு சொல்லலாம், இல்லைனா க்ளோ ப்ளக்னு சொல்லலாம். அது 2 டைப்ஸை செக் பண்ண போகிறோம். அதை எப்படி செக் பண்ணுறதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிட்டிங்கில் இருக்க மாதிரி செக் பண்ணிக்கலாம். அடுத்தது வெளியே எடுத்து வச்சு செக் பண்ணலாம். பேட்டரியோட பாசிட்டிவ்லேருந்து ஒரு சின்ன ஒயர் பீஸ் ஒன்று எடுத்துக்கலாம். க்ளோ ப்ளக்கோட ஹெட்டில் சும்மா டச் பண்ணி பார்க்கும்போது ஸ்பார்க் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஸ்பார்க் ஆச்சுன்னா நல்லா இருக்குன்றது, ஸ்பார்க் ஆகலை அப்படின்னா அந்த ப்ளக்கு போச்சுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ளக்கில் செக் பண்ணும்போது ஸ்பார்க் ஆகலை, ரெண்டாவது ப்ளக் செக் பண்ணும்போது ஸ்பார்க் ஆகுது. ஸ்பார்க் ஆகிறது பார்க்கலாம் நீங்களே. மூணாவது ப்ளக்கில் செக் பண்ணும்போதும் ஸ்பார்க் ஆகுது. ஃபோர்த்து ப்ளக் செக் பண்ணும்போது ஸ்பார்க் ஆகலை. நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், 4 ப்ளக்கில் 2 ப்ளக் ஒர்க் ஆகுது, 2 ப்ளக்கு ஒர்க் ஆகலை. இன்னொரு டைப் என்னென்னா வெளியே எடுத்து வச்சு செக் பண்ணுறது. அது எப்படின்னு பார்க்கலாம். சின்னதாக ஒரு ஒயர் துண்டு எடுத்துக்கலாம். அந்த ஒயரோட ஒரு எண்டு க்ளோ ப்ளக்கு த்ரெட்டு பக்கம் வச்சுக்கலாம். அந்த ஒயரோட இன்னொரு பகுதியை பேட்டரியோட நெகட்டிவில் வைக்கலாம். க்ளோ ப்ளக்கோட ஹெட்டை பேட்டரியோட பாசிட்டிவில் வைக்கணும். க்ளோ ப்ளக் ஒன்று இதே மெத்தடில் வச்சு செக் பண்ணி பார்க்கணும். க்ளோ ப்ளக்கோட சூடாகும் பகுதி ரெட் கலரில் மாறிச்சுன்னா க்ளோ ப்ளக் நல்லா இருக்குன்றதை செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 ப்ளக்கு செக் பண்ணோம். அது எதுவும் சிவப்பு நிறத்தில் மாறலை, சூடாகலை. மூணாவது ப்ளக் ஒன்று செக் பண்ணும்போது சிவப்பு நிறத்தில் மாறுது, அது ஹீட் ஆகுது. நாலாவதாக ஒரு ப்ளக் செக் பண்ணுறோம். அந்த ப்ளக்கும் ஹீட் ஆகுது. இதுவும் செக் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், 2 ப்ளக் நல்லாயிருக்கு, 2 ப்ளக் போயிருக்கு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.